அடுத்த கட்டமாக நம்ம ஹேண்ட் வாஷ் தயாரிக்க போகிறோம். ஹேண்ட் வாஷ் தயாரிக்கிறதுக்கான மெட்டீரியல் 1 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கு தண்ணி 900 ml எடுத்துக்கிட்டோம். ஆசிட் சில்லரி 100 ml எடுத்துக்கிட்டோம். கரைஞ்சிரும் பாருங்கள். கரையும் போது அந்த தண்ணி இதுவும் கலர் மாறுது இல்லை, இது மாதிரி மாறும். இது நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஆசிட் சில்லரிங்கிறத இந்த டிபிஎல் சில்லரியை நம்ம ஆட் பண்ணுறோம். வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்வோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபா முதலீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் தயாரிக்கிறது எப்படின்னு தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்னென்னா அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சபீனா கெமிக்கலில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஹேண்ட் வாஷ் செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்னென்னா அது எப்படி கலக்கிறது அப்படின்னு ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபா முதலீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே தாராளமாக செய்யலாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெடி பண்ணி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே தராங்க. அதேமாதிரி ரெடிமேடு ஆன ஹேண்ட் வாஷும் இவங்ககிட்ட கிடைக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி நம்ம ஹேண்ட் வாஷ் நம்ம வீட்லேயே வந்து சிம்பிளாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெமோ பண்ணி காமிக்கிறாங்க. வாங்க பதிவுக்குள்ளே இருக்கும். அடுத்த கட்டமாக நம்ம ஹேண்ட் வாஷ் தயாரிக்க போகிறோம். ஹேண்ட் வாஷ் தயாரிக்கிறதுக்கான மெட்டீரியல் 1 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கு தண்ணி 900 ml எடுத்துக்கிட்டோம். ஆசிட் சில்லரி 100 ml எடுத்துக்கிட்டோம். சோப் பேஸ் 25 கிராம் எடுத்துக்கிட்டோம். பர்ஃப்யூம் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான பொருள் 4 பொருள். திக்னஸுக்கோசரம் நம்ம வந்து ஜீ சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் ஹேண்ட் வாஷ் தயாரிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோப் பேஸை ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். 25 கிராம் சோப் பேஸை நம்ம போட்டுடுறோம். போட்டு இது மெதுவாக கரைக்கணும். இது கரையிற வரைக்கும் மெதுவாக கரைச்சிக்கிட்டே இருக்கணும். இது நம்ம வந்து இங்கே சும்மா 1 லிட்டர் செய்கிறதுனால நம்ம இது மாதிரி போடுறோம். நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த சோப் பேஸை ஒரு 100 ml சுடு தண்ணியில் கரைச்சி போட்டிங்கன்னா ஈஸியாக கரையும். சுடுதண்ணி எந்த அளவுக்கு நான் ஹீட்டாக இருக்கணும்? சும்மா கை சூடாக தொடுற அளவு ஹீட் இருந்துச்சுன்னா போதும். சுடுதண்ணி அந்த தண்ணியில் நம்ம சோப் பேஸை கரைச்சிடணும். ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்? சுடுதண்ணியில் பச்சை தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் கரையிறதுக்கு லேட் ஆகும். அவ்வளோதான். அதில் போட்டதையும் கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே எடுத்து நம்ம 800 ml தண்ணியாக வச்சுட்டு அந்த 100 ml இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். பாருங்கள், கரையும் போது அந்த தண்ணி இதுவும் கலர் மாறுது இல்லை, இது மாதிரி மாறும். இது நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஆசிட் சில்லரிங்கிறத இந்த டிபிஎல் சில்லரியை நம்ம ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் தேவையோ அந்த ஃப்ளேவர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஊசி பர்ஃப்யூம் வந்து நம்மளுக்கு 1 லிட்டருக்கு சும்மா ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் இருந்தால் போதும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா கலர் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர்
மிக்ஸ் பண்ணிட்டோம் பர்ஃப்யூமு. அடுத்த கட்டமாக கலர் ஆட் பண்ணுறோம். க்ரீன் கலரு சும்மா லைட்டாக போட்டால் போதுமானது. இதுக்கு ஜி சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தேடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய அந்த டிபிஎல் சில்லரையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதனால் எதனா எஃபெக்ட் வருமா? இதனால் ஒரு எஃபெக்டும் இல்லை. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி தானே போடுறீங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் திக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணோன்னா திக்காகும். திக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விடாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி வந்து காட்டுறேன் பாருங்கள், ஜெல் எப்படி இருக்குன்ட்டு. தயார் பண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரியான திக்னஸில் உங்களுக்கு வரும். மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் ஆட் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மக்கிட்ட செட்டாக வேணுன்னா வாங்கிக்கலாம். 10 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கான செட்டு தந்துடுவோம். 650 ரூபா வரும். அது ஈஸியாக தயார் பண்ணுற மாதிரி ஃபார்முலா போட்டு நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி எல்லா பொருளுக்கான செட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. சோப் ஆயில் தயாரிக்கிறதுக்கான செட்டு, விம் ஜெல் தயாரிக்கிறதுக்கான செட்டு, லைசால் தயாரிக்கிறதுக்கான செட்டு, வாஷிங் லிக்விட் தயாரிக்கிறதுக்கான செட்டு, சோப் பவுட்ரு தயாரிக்கிறதுக்கான செட்டு, இது மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கான செட்டு நம்மக்கிட்டால் இருக்குது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அதுக்கான விளக்கம் நம்ம வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. நேரில் வந்தால் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத விளக்கத்தை நம்ம வந்து கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபோனில் நீங்கள் விளக்கம் கேட்கும்போது என்னால் இங்கே கடையில் ஒர்க் பண்ண முடியல, உங்கள்கிட்ட பதிலும் சொல்ல முடியாத சூழ்நிலை. அதனால் வந்து நீங்கள் நேரில் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கிறேன். நம்மக்கிட்ட நீங்கள் நேரில் வந்து வாங்கும்போது, புதுசாக நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலே போதுமானது. நீங்கள் இதை வாங்குங்க அதை வாங்குங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன விற்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இப்போ எனக்கு டிஷ்வாஷ் வேணுங்க, ஹேண்ட் வாஷ் வேணுங்க, சோப் ஆயில் வேணுங்க, வாஷிங் லிக்விட் வேணும், சோப் பவுடர் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா அதை மட்டும் வாங்குவீங்க.
நான் இதை வீங்க அதை வீங்கன்னு உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் வாங்கி விற்றீங்கனாலே போதுமானது. ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். 10,000 ரூபாவை ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு வாரத்தில் விற்கிறீங்க அப்படின்னாலே 10,000 ரூபா 20,000 ரூபா மாறும். அப்படி தான் வியாபாரம் பண்ண முடியும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ணாரு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 லிட்டரோ 10 லிட்டரோ உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து வீட்லேயே வந்து இந்த ஹேண்ட் வாஷை நீங்கள் சிம்பிளாக ரெடி பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியானது. அதேமாரி ரா மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்ககிட்டே கிடைக்குதுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு, ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நேரில் வாங்க. நேரில் வந்து சபீனா கெமிக்கல் ஏஜென்சியில் வந்து டெமோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்டிகை காமிப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரா மெட்டீரியல்ஸும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு சின்னதாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் இதுமாதிரி நம்ம தயாரித்து மளிகை கடைங்களோ ஃபேன்சி ஸ்டோரோ இதுமாதிரி நம்ம சப்ளை பண்ணி ஒரு முதலீட்ட தொழில் வியாபாரத்தை நம்ம கண்டிப்பாக வந்து தொடங்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிக லெவல் முதலீடுலாம் கிடையாது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120லேருந்து 140 ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. நம்ம வந்து தொடர்ச்சியாக ஒரு பிளேலிஸ்ட்டாகவே நம்ம போட்டுட்டு வரோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்குறோம். ஒரு சோப்பு பவுடர் தயாரிக்கிறது, சோப் ஆயில் தயாரிக்கிறது, சபீனா மாதிரியான பாத்திரம் துவைக்கிற பவுடர் தயாரிக்கிறது எல்லாமே நம்ம சேனலில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்டு வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். 1 கிலோ சோப் தூள்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 60 ரூபாய்க்குள்ளேயே நம்ம முடிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரெடி பண்ணி தந்துட்டு இருக்கிறாங்க இவங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வந்தனாலும் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுபோல் பதிவில் மீண்டும் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் மறக்காமல் வந்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.